விற்பனை ரகசியம் சிறுகதை. ஆசிரியர் ஜெகநாதன் அவர்கள். திடீரென்று மாரியம்மன் சில்க்ஸ் எம்போரியத்துக்கு பெயரும் புகழும் ஏற்பட்டுவிட்டது. ஊரிலுள்ள பெண்கள் எல்லாம் மாரியம்மன் சில்க்ஸ் எம்போரியத்தை பற்றியே பேச ஆரம்பித்து விட்டார்கள். புதிதாக முத்து என்று ஒரு வாலிபன் வந்து இருக்கிறானே, அவன் கை ராசிக்காரன். அவன் கையால் துணி வாங்கினால் போதும், நமக்கு மேலும் துணிகள் சேரும், நல்ல துணிகளாகவும் தருகிறான் என்று பேசிக்கொண்டார்கள். மற்ற ஜவுளி கடைக்காரர்கள் காதுகளில் இந்த செய்தி விழுந்தது. அவர்கள் எப்படியாவது முத்துவை தங்கள் கடைக்கு அழைத்து கொள்ளுவதற்கு முயற்சி செய்ய ஆரம்பித்து முத்துவிடம் நெருங்கினார்கள். இந்த முயற்சி மாரியம்மன் சில்க்ஸ் எம்போரியத்தின் முதலாளிக்கு தெரிந்துவிட்டது. அவர் ஒரு தரம் யோஜனை செய்து பார்த்தார். முத்து போய்விட்டால் பிறகு நமக்கு எப்படி வியாபாரம் நடக்கும்? அடடா, எவ்வளவு கெட்டிக்கார பையன்! எத்தனை வருஷமாக விற்காமல் கிடந்த பழைய துணிகளையெல்லாம் விற்றுவிட்டானே. அவனிடம் ஜனங்கள் எவ்வளவு அன்போடு இருக்கிறார்கள்! வரும்போதே முத்து இருக்கிறானா என்று கேட்டுக்கொண்டே அல்லவா வருகிறார்கள். அவனை நாம் இழந்து விடுவதா? கூடாது, கூடவே கூடாது. அது முட்டாள்தனம். மறுநாள் மாரியம்மன் சில்க்ஸ் எம்போரியத்தின் முதலாளி செல்வரங்கம் ஆனந்தம் பொங்க கடைக்கு வந்தார். வந்தவுடன் முத்து என்று மலர்ந்த முகத்துடன் கூப்பிட்டார். கடைசி சிப்பந்தி முத்து ஓடி வந்து நின்றான். உன் சாமர்த்தியம் அபாரம் போ. நீ வேலைக்கு வந்து 2 மாதங்கள் தானே ஆகின்றன. அதற்குள் நீ மட்டும் ரூபாய் 10,000க்கு துணி விற்பனை செய்து இருக்கிறாய். அதற்காக உன் சம்பளத்தை 2 மடங்காக உயர்த்தி இருக்கிறேன் என்றார். முத்து மகிழ்ச்சி பொங்க கையை பிசைந்து கொண்டு, தங்கள் தயவு என்றான். முத்துவுக்கு வயது 20 தான் இருக்கும். ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பான். செக்கச்செவேல் என்று ராஜகுமாரன் மாதிரி இருப்பான். சிரித்த முகம், சுருள் சுருளான கேசத்தை அழகாக வாரி விட்டு கொண்டிருப்பான். முத்து போன்ற தன் 32 பற்களையும் காட்டி அவன் சிரிக்கும் பொழுது எல்லோரும் அவனிடமே சென்று தனக்கு வேண்டிய துணிகளை கேட்பார்கள். இந்த ஒரு காரணம் மட்டும் போதுமா 2 மாதத்துக்குள் 10,000 ரூபாய் விற்பனை செய்வதற்கு? அவனிடம் வேறு ஏதோ ரகசியம் இருக்க வேண்டும் என்று மற்ற எல்லா கடை சிப்பந்திகளும் நினைத்தார்கள். கடைசியில் முத்துவையே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது என்று அவனிடம் சென்றார்கள். என்ன பொடி போட்டு முதலாளியை மயக்கினாய்? அதுவும் கடைக்கு வருபவர்கள் எல்லாம் உன்னிடமே வருகிறார்கள். நாங்கள் கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் கூட எங்களிடம் வரமாட்டேன் என்கிறார்களே. சொல்லேன், நாங்களும் நீ பெறுவது போல இரட்டிப்பு சம்பளம் பெறக்கூடாதா? எங்களுக்கு இந்த உதவியையாவது நீ செய்யக்கூடாதா என்று அழா குறையாக கேட்டார்கள். முத்து ஒரு முறை அவர்களை பார்த்தான். கலகலவென்று வாய் விட்டு சிரித்தான். நான் என்னுடைய ரகசியத்தை சொன்னால் அதனால் என்னுடைய பிழைப்புக்கே ஆபத்து வந்துவிடும். நான் சொல்ல மாட்டேன் என்றான். சிப்பந்திகள் எல்லோரும் முத்துவின் முகவாய் கட்டையை பிடித்து கெஞ்சினார்கள். அவன் ரகசியத்தை வெளியில் விடுவதாக இல்லை. அவர்கள் மீண்டும் கெஞ்சவே அவன் அந்த மாரியம்மன் மீதே ஆணை வைத்து சத்தியம் செய்தான். பிறகு முத்து சொன்னான், என்னிடம் முதலாளியை மயக்குவதற்கு பொடியுமில்லை, ஒன்றுமில்லை. நீங்கள் முதலாளிக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு 3/4 கஜம் துணியை 1 கஜம் என்று கொடுக்கிறீர்கள். நான் அப்படி செய்வதில்லை. 1.5 கஜம் துணியை 3/4 கஜமாகவே அளந்து கொடுக்கிறேன். அதனால்தான் எல்லோரும் என்னிடம் திரும்ப திரும்ப வருகிறார்கள். இதுதான் என் விற்பனையின் ரகசியம் என்று சொன்னான். அன்பானவர்களே, ஜெகநாதன் அவர்கள் எழுதிய விற்பனை ரகசியம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.